இப்ப பாருங்க மெக்கானிக்ஸ்ல வந்துகிட்டு நம்ம ஒவ்வொரு கேள்வி 2005ஆம் ஆண்டுல வந்திருக்கிற கேள்வி ஒவ்வொரு கேள்வியை வந்துட்டு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்ப வந்துட்டு பார்க்க போறது 53வது கேள்வி. 53வது கேள்வி வந்துட்டு பார்க்க போறோம். இதுல வந்து ஹைட்ரோல வந்திருக்கிற ஒரு கேள்வி, ஒரு மிதப்பு விதி, ஈர்ப்பு அழுத்த சக்தி சார்ந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு முதல் ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு பொருள் மிதக்கிறத பத்தி சும்மா ஒரு பார்த்துட்டு போவோம். ஒரு பொருள் மிதக்குதுன்னு சொன்னா ஒரு பொருள் மிதக்குதுன்னு சொன்னா இதுல வந்துட்டு நிறை இப்படி தாக்க போகுது, மேலுதைப்பு இப்படி தாக்க போகுது. நம்ம செல்லுவோம் U=mgன்னு சொல்லுவோம். U=mgன்னு சொன்னா என்ன, ஒரு மிதப்பு விதி என்னத்தை செல்லுதுங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு தியரி இதுல வந்துட்டு பார்த்துட்டு போவோம். ஒரு மிதப்பு விதி என்னத்தை செல்லுது, பொருள் மிதந்த கனவளவு, அதாவது பொருளால் இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு அதன் நிறைக்கு சமனாக இருக்கும். அதன் நிறைக்கு வந்துகிட்டு சமனாக இருக்கும். U வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், V ρg சொல்லுவோம், சமன் mg சொல்லுவோம், சமன் mg சொல்லுவோம். இந்த gmg வெட்டினு சொன்னா m சமன் v ρ, m சமன் v ρ. இதுல அமிழ்ந்த கனவளவு எவ்வளவு கனவளவு அமிழ்ந்திருக்கோ தர அடர்த்தி என்னது, அதுல திணிவாக இருக்க போகுது, இது வந்துட்டு நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். ஒரு பொருள் மிதந்துச்சுன்னு சொன்னா அதுல அமிழ்ந்த கனவளவு அது நிறைக்கு வந்துட்டு சமனாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்தது, ஒரு பொருள் வந்துகிட்டு ஒரு பொருளின் ஈர்ப்பு அழுத்த சக்திங்கிறது என்னது, இதுல புவியீர்ப்பு மையத்தான ஜி நெடுக்கன் இங்க இருந்து இந்த ஜியில இருந்து நிலமட்டத்தில இருந்து எச் உயரத்தில் இருக்கின்ற எடுக்கன், நிலமட்டத்திலிருந்து எச் உயரத்தில் இருக்கு. இப்ப இதுல திணிவு வந்துட்டு எம்னா இதுல ஈர்ப்பு அழுத்த சக்தின்னு mgh சொல்லுவோம். எப்படி, அதாவது ஒரு பொருளின் ஈர்ப்பு அழுத்த சக்தி பார்க்கறது அந்த பொருளின் புவியீர்ப்பு மைய தானத்துல இருந்தா அந்த நிலமட்ட தூரம் வந்துட்டு பார்ப்போம். நிலமட்ட தூரம் எப்படி பார்ப்போம், புவியீர்ப்பு மைய தானத்துல இருந்தா அந்த நிலமட்ட பார்ப்போம். அதுல இருந்து திணிவு எவ்வளவு தூரத்துல இருக்கின்ற பார்த்து திணிவு அதாவது நிறை தர அதுல தூரத்தால பிரிக்கணும்னா ஈர்ப்பு அழுத்த சக்தி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது பேசிக்காக நம்ம முன்னுக்கு வந்துட்டு தெரிஞ்ச விஷயம். வேலை சக்தி வலுவில வந்துட்டு இந்த விஷயத்த வந்து படிச்சிருப்போம். இப்ப பாருங்க, கேட்கிற கேள்வி, உலோக குற்றி ஒன்று ஒரு தாங்கியில் உள்ள நீரின் மேற்பரப்புக்கு கீழே உருவில் காணப்படுகின்றவாறு ஓய்வில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அதாவது ஓய்வில் இருக்காம். குற்றி விடுவிக்கப்படும் போது தாங்கின் அடியில் விழுகிறது. குற்றியை விடுவிச்ச உடனே போய் என்ன செய்யுது, தாங்கின்ற அடியில கொண்டு விழுது. விழுதுன்னு சொன்னா நம்ம நினைச்சுக்கணும், அதுல உள்ளுக்கு இருக்கிற திரவத்தின் அடர்த்தி வந்துட்டு ρ1 எடுக்கன், பொருளோட திரவத்தின் அடர்த்தி வந்துட்டு ρ1 எடுக்கன், பொருளோட அடர்த்தி வந்துட்டு ρ2 எடுக்கன். அப்ப இதுல ரெண்டுக்கும் ρ1க்கு ρ2 தொடர்பு பார்த்தலைன்னா ρ2 பெருசரிக்கும் ρ1ஓட. ஏன்னா அமிழுதுன்னு சொன்னா நம்ம விளங்கிக்கணும், பொருளோட அடர்த்தி எப்பவுமே பெருசரிக்கும். பொருளோட அடர்த்தி வந்துட்டு எப்பவுமே பெருசாக இருக்கும் அமிழ்ந்துச்சுன்னு சொன்னா. இந்த பேசிக் கான்செப்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, தாங்கில் அடியில் விழுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப பின்வரும் கூட்டுகளை ABCD 3 கூட்டுகள் தந்திருக்க, அதை வந்துட்டு பார்க்கட்டாம். அதுல எது சரி எது போலன்னு கண்டுபிடிக்கட்டும். இப்ப முதலாவது சொல்றாரு, குற்றி விழும்போது அதன் ஈர்ப்பு அழுத்த சக்தியை படிப்படியாக இழக்கின்றது. இப்ப முதல்ல நம்ம படத்தை கீறுவோம். இவ்வளவு மட்டத்துக்கு தண்ணி இருக்கா, இப்படி ஒரு திணிவு இருக்கு. இதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு mg தாக்க போதும், மேலுதைப்பு வந்துட்டு u தாக்க போதும். இப்படி வந்துகிட்டு என்னது ஒரு இலையால கட்டி தொங்க விட்டுக்காரு டீண்டு. இப்ப விட்ட உடனே அடியில கொண்டு போய் போதான். இப்ப ஏற்கனவே இதுக்குள்ள நான் என்ன எடுக்கேன், தண்ணி வந்துட்டு எச் உயரத்துக்கு எடுக்கேன். இதை வந்துகிட்டு நான் என்ன எடுக்கேன்னு சொன்னா நிலமட்டத்தில் எரிக்கின்ற எடுக்க 0 எனர்ஜி லெவல் நிலமட்டத்தில் எரிக்கின்ற எடுக்க. இப்ப இந்த குற்றியின் ஆரம்பத்துல குற்றியின் அழுத்த சக்தி என்ன, அழுத்த சக்தி mgh. இப்ப என்ன செய்யுதுன்னா இந்த குற்றி வந்துகிட்டு இந்த இடத்துல வருது. இப்ப இதுல உயரத்தை பார்க்கிறேன் நான்,
H1 லரி H1 உயரத்துல இருக்கு. இப்ப இந்த இடத்துல அதுல அழுத்த சக்தி என்ன? mgh1 mgh1 H பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா H பெருசா இருக்கும் H1 ஓட. அப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? அழுத்த சக்தி அதன் உயரத்துல நிறை தர அதுல உயரம் அதிகரிக்க போகுது. இங்க உயரம் என்ன செய்யுது? H பெரிய உயரத்துல இருந்தது, இப்போ உலகுல என்ன செய்யுது? உயரம் குறையுது. அப்ப உயரம் குறைஞ்சிச்சுன்னா என்ன செய்யுது? அதன் குற்றியின் அழுத்த சக்தி என்ன செய்யுது? குறையுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப mg கேபிட்டல் H என்ன mgh இருந்தது mgh1 உயரம் குறைய அதுல அழுத்த சக்தியும் குறையுது. அப்ப A கூற்று அவர் சொன்னது என்னது? A கூற்று சரி. இவ B கூற்ற பார்ப்போம். நீர்மட்டத்தின் உயரம் மாறாத போதிலும் நீரின் ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்குது. இது கீழே கொண்டு உள்றதால நீர்மட்டத்தின் உயரத்துக்கு என்ன நடக்குமா? ஏற்கனவே ஒரு மிதந்துட்டு அப்படியோ மிதந்துட்டு கீழே கொண்டு உள்றதால நீர்மட்டம் கூடுமோ குறையுமா? இல்ல, எந்த ஒரு மாற்றம் நடக்க மாட்டேங்குன்னு. அப்ப மேலுக்கு செல்றது எந்த ஒரு மாற்றம் நடக்க மாட்டுச்சு. இப்ப அது உள்றதால நீரின் ஈர்ப்பு அழுத்த சக்தி நீரின் ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்குது அண்டல்றாரு. நீரின் ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்குது அண்டல்றாரு. எப்படின்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இது நீர் சரியா? நீர்ல ஈர்ப்பு என்ன புவி ஈர்ப்பு மையத்தின் அடுக்க சரியா நடுவுத்துல ஜீன் அடுக்கு இதுல சரியா நடுவுத்துல. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இப்ப அந்த பொருள் மேலுக்கு இருக்கு. இப்ப அந்த பொருள் பாத்தீங்கன்னா சரினா மேலுக்கு இருக்கு. இப்ப மேலுக்கு இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில இந்த ஒரு இடம் என்ன செய்யுது? தண்ணியில இந்த ஒரு இடம் ஒரு கெப்பா இருக்கு. இந்த ஒரு இடம் என்னது? அந்த பொருள் இருக்கிறதால ஒரு கெப் ஒன்று வருது இந்த இடத்துல. அதாவது இப்படி ஒரு குற்றி ஒன்று இருக்குன்னு சொன்னா, இப்படி ஒரு குற்றி ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த குற்றியில இந்த துண்டை வெட்டி அகற்றின மாதிரி, இந்த துண்டை வெட்டி அகற்றின மாதிரி இந்த இடத்துல ஒரு கெப் ஒன்று இருக்கு. அது பொருள் இருக்கு அந்த இடத்துல. அப்ப தண்ணியில இந்த துண்டு இல்ல. அப்ப ஏற்கனவே இந்த இருந்த இடத்துல புவியீர்ப்பு மையம் ஜி இடத்துல இருக்குமா? இங்க திணிவு குறைஞ்சதன் காரணமாக, அதாவது தண்ணி குறைஞ்சதன் காரணமாக என்ன செய்யும்? கீழ் நோக்கி நகரும். இதை சரியா நான் இந்த மட்டத்துக்கு எடுக்கேன். ஏற்கனவே இருந்த இடம் ஜி. இப்ப என்ன நடக்கும்? ஒரு கொஞ்ச தூரம் இங்க இருந்து இங்க ஜி நகர்ந்துரி. அப்ப கொஞ்ச தூரம் இங்க இருந்து இங்க ஜி நகர்ந்துரிக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அடியில கொண்டு உழுறது, அடியில கொண்டு உளுந்ததுக்கு பிறகு பார்க்க மூன்றாவது சந்தர்ப்பம். இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. இப்ப கீழுக்கு அந்த தண்ணீர ஒரு துண்டு இல்ல, கீழுக்கு மூன்றாவது சந்தர்ப்பம் அடியில கொண்டு விழுந்ததுக்கு பிறகு கீழுக்கு தண்ணியில ஒரு துண்டு இல்ல, அது அந்த இடத்துல குற்றி பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப கீழுக்கு தண்ணி இல்ல, ஒரு துண்டு இல்லாட்டி என்ன நடக்கும்? ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னா எங்க சரியா மையத்துல இருக்கணும், ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுன்னா சரியாக மையத்துல இருக்கணும். அதுல புவியீர்ப்பு மையம். இப்ப கீழுக்கு கொஞ்சம் திணிவு, அதாவது தண்ணி குறைஞ்சதால ஈர்ப்பு மையம் எங்க போகும்? மேலுக்கு இந்த இடத்துக்கு போகும். இப்ப பாருங்க, ஈர்ப்பு மையத்துல ஸ்தானம் எங்க வந்திருக்குன்னு பாருங்க. இங்க இருந்தது கீழுக்கு இருந்தது மேலுக்கு வந்திருக்கு. புவியீர்ப்பு மையத்துல தானம் மேலுக்கு ஆயினத்தால என்ன நடக்க போகுது? அழுத்த சக்தி என்ன செய்யுது? அழுத்த சக்தி அதிகரிக்குது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் எடுக்கேன் H1 உயரத்தில், நிலமட்டத்திலிருந்து H1 உயரத்துல இருந்தது கீழுக்கு வந்ததால, அந்த குற்றி கீழுக்கு வந்ததால இப்ப H2க்கு வந்துரு. அதுல உயரம் H2க்கு வந்துரு. H2 பெரிது H1 ஆக இருக்க போகுது. அப்ப இதுல தண்ணீட ஈர்ப்பழுத்த சக்தி என்ன செஞ்சிருக்கு? அதுல புவியீர்ப்பு மையம் கீழே இருந்தது மேலுக்கு உயர்ந்ததால என்ன நடக்குது? அதுல ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்குது. அதுல உயரம் அதிகரிக்கிறதால
ஈர்ப்பு அழுத்த சக்தியும் அதிகரிக்குது. அப்ப நீரின் ஈர்ப்பு அழுத்த சக்தி அதிகரிக்குதுங்கிறது சரியான கூற்று. ஆனா உயரம் வந்துட்டு மொத்த உயரம் தண்ணீர மொத்த உயரத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றார். அப்ப பி கூற்று வந்துட்டு என்ன சரியான கூற்று. பி கூற்று வந்துகிட்டு சரியான கூற்று. இப்ப பாருங்க சி கூற்று செல்றாரு. நீர் இல்லாவிட்டால் புள்ளி ஏயில் குற்றியின் இயக்கப்பாட்டு சக்தியானது நீர் இருக்கும் போது புள்ளி ஏயில் குற்றியின் இயக்கப்பாட்டு சக்தியிலும் பார்க்க குறைவாகும். இப்ப செல்றார் என்னன்னா நீர் இல்லாத டைம்ல நீர் இல்ல ஒரு சும்மா ஒரு பாக்ஸ் ஒரு ஒன்றுமே இல்லை நீர் இல்லாத டைம்ல அந்த குற்றிய உழவுறாரு குற்றிய உழவுற டைம்ல வார இயக்க சக்தி என்னன்னா இங்க இருந்து வரக்கொள்ள வி வேகத்தோட அதாவது இந்த இருந்து வரக்கொள்ள இந்த இடத்துல வந்துட்டு வி வேகத்தோட வந்து அடிக்கும் நிலத்துல வி வேகத்துல வந்துட்டு அடிக்கும். அதே டைம்ல நீர் இருக்கிற டைம்ல உள்ள இது இயக்க சக்தியை பாத்தீங்கன்னு சொன்னா இயக்க இந்த இடத்துல வேற ஒரு வேகம் வந்துகிட்டு V1ங்கிற ஒரு வேகம் எடுக்கும். அதுல இயக்கப்பாட்டு சக்தி ரெண்டே ஒப்பிட்டு செல்றாரு. எப்படியாம்? நீர் இல்லாத டைம்ல இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு குறைவாம். நீர் இருக்கக்குள்ள இயக்கப்பாட்டு சக்தியை விட நீர் இருக்கக்குள்ள இருக்கிற வேகம் வந்துட்டு V1 வந்துகிட்டு பெருசா இருக்குமாம் வியோ விட. இயக்கப்பாட்டு சக்தி என்னது? half mv வர்க்கம். இயக்கப்பாட்டு சக்தியை வந்துட்டு என்னது? half mv வர்க்கம். அப்ப இங்க இடத்துல வேகத்தை எடுத்தனா v வர்க்கம். அப்ப v1 வர்க்கம் வந்துகிட்டு v1 வர்க்கம் v வர்க்கத்தை விட பெருசா இருக்கான்னு சொல்றாரு. இயக்கப்பாட்டு சக்தி இந்த நீருக்குள்ள வந்துட்டு பெருசா இருக்காம் இந்த வழியில கொண்டு விழுறதை விட என்ன சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வழியில நான் ஒரு வழித்தடையுமே இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு எடுத்துனா ஒரு சீரான வேகத்துல வந்துட்டு கொண்டு உள்ள போகுது. வேகம் அதிகரிச்சு வந்துட்டு கொண்டு உள்ள போகுது. இப்ப தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு தடுக்கும். தண்ணி வந்துட்டு பாத்திரம் இருக்கிறதால போகக்குள்ள மேலுதைப்பு தொழிற்படுது. அதால என்ன செய்யுது? அது ஒரு மேலுக்கு எனக்கு ஒரு விஷம் ஒன்று தொழிற்படுறதால என்ன நடக்குது? கீழுக்கு நிறைய மேலுக்கு ஒரு மேலுதைப்பு தொழிற்படுறதால அது வந்துட்டு ஒரு தடுக்கிறதால வேகம் வந்துட்டு கூட இருக்குமா? வியை விட V1 வந்துட்டு கூட இருக்குமா? வந்துட்டு கூட இருக்குமா? இல்ல, வேகம் வந்துட்டு என்ன செய்யும்? குறையும். அந்த மேலுக்கு இருக்கிற விசை வந்துட்டு என்ன செய்யும்? வேகத்தை குறைக்கும். வேகத்தை குறைக்கிறதால என்ன நடக்க போகுது? வேகத்தை வந்துட்டு குறைக்கிறதால அப்ப வழியில வந்து உள்றதை விட நீருக்குள்ள தடை விசை காரணமாக இதுல வேகம் வந்துட்டு குறையரிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வழியில கொண்டு உலக்கொள்ளதான் அதுல வேகம் வந்துட்டு உயர்வாக இருக்க போகுது. அப்ப வழியில கொண்டு உலக்கொள்ளதான் அதுல இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு அதிகரிக்கமா இருக்க போது. இங்க வந்துட்டு தடை விசை காரணமாக இது வந்துட்டு இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு குறைவாரிக்கும். இதுல தடை விசை காரணமாக இதன் இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு குறைவாரிக்கும். அப்ப சொல்லலாம் நம்ம அந்த சி கூற்ற பாத்தீங்கன்னா சி கூற்று வந்துட்டு போல அவர் மாறி செல்றாரு. வழியில குறையா நீருக்குள்ள கூட எழுதுறாரு. அது வந்துட்டு போல. அப்ப 53ஆம் கேள்விக்கு ஏயும் பியும் 53ஆம் கேள்விக்கு ஏயும் பியும் வரும். ஆன்சர் என்ன வரும்? முதலாவது வருது 53க்கு ஆன்சர் ஆன்சர் 1 வருது. 53க்கு ஆன்சர் 1. இது வந்துட்டு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏ கூற்று என்ன சொல்றாருன்னு சொன்னா அதுல அழுத்த சக்தியை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது குற்றிட அழுத்த சக்தி. ரெண்டாவது நீர் அழுத்த சக்தியை பத்தி சொல்லியிருக்காரு பி கூற்று. சி கூற்று வந்துட்டு அதுல வேகத்தை பத்தி கழிச்சிக்காரு. வழியில வந்துட்டு வேகம் கூடையாக இருக்கும், நீருக்குள்ள வந்துட்டு குறைய இருக்கும். அவர் மாறி செல்றதால அந்த சி கூற்று போல இருக்கும். இப்ப இந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக விளங்கியிருக்கும். இதான் வந்துட்டு இதுல ஷார்ட். இதுல வந்துட்டு நிறைய தியரிகள் இருக்கு. இந்த கேள்விகள் வழங்கி எடுக்கிற மூலம் நிறைய கேள்விகள் வந்துட்டு நமக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பழைய பேப்பர்ல தான் தியரிகள் வந்துட்டு நல்ல கிளியர் ஆக்க முடியும். நல்ல கேள்விகள் வரும். அதே மாதிரி அதுல தியரிகளும் ஆழமான தியரிகள் வந்துட்டு அதுல வழங்கப்படுத்தப்படும். அதுல நமக்கு நல்ல கிளியர் ஆகும். இதே கேள்வி வந்துட்டு 2024ஆம் ஆண்டு 3rd term பேப்பர்ல வந்துட்டு இதே கேள்வியை வந்துட்டு அப்படியே போட்டிருக்காங்க. சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிட்டு அப்படியே ஒன்று இதே கேள்வியில இதே மாதிரி கேள்வியா இல்ல அதுல 59ஆம் கேள்வியை வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் போட்டிருக்காங்க கேள்வி. அப்படி அதே மாதிரி கேள்விதான்
ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிட்டு அப்படியே போட்டிருக்காங்க கேள்வி. அப்ப பழைய பேப்பர்ல இருந்து தான் அப்படியே மோடிஃபை பண்ணி கேள்விகளை போடுறாங்க. 2024ஆம் ஆண்டு 3rd term பேப்பர்ல வந்துட்டு போட்டிருக்காங்க ஒரு MCQவா. அப்ப பழைய கேள்விகளை நம்ம வழங்கி எடுக்கிறது மூலம் என்ன செய்யலாம், அதுல தியரி நம்ம நல்லா கிளியர் ஆக்கலாம். தியரி கிளியர் ஆக்கினா எந்த கேள்விகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், எந்த கேள்விகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப பார்ப்போம் அடுத்த கேள்வியாக 2005ஆம் ஆண்டு வந்திருக்கிற 57ஆம் கேள்வி பாருங்க. 57ஆம் கேள்வி. பாத்தீங்கன்னா துணிக்கு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வட்டத்தின் மாறாக்கதி V உடன் செல்கிறது. புள்ளி P-க்கும் Q-விற்கும் இடையான துணிக்கை வேகத்தில் உள்ள மாற்றத்தின் பருமன். அதாவது வேக மாற்றம் என்னன்னு கேட்காரு. இப்படி ஒரு வட்டத்துல வந்துட்டு இப்படி ஒரு வட்டத்துல இந்த இடத்துல துணிக்கை P இருக்காம். இப்படி வேகத்துல ஒரு தொடலி கதி P-ல வந்துட்டு இப்படி போகுது. இது மையமாகவும் இப்ப இந்த இடத்துல வேகம் வந்துட்டு V ஆகவும் இருக்கி இந்த கோணம் வந்துகிட்டு 40 பாகையாகவும் இருக்கி. இந்த கோணம் வந்துகிட்டு 40 பாகையாகவும் இருக்கி. இந்த இடம் Q ஆகவும் இருக்கி. இப்ப கேட்டிருக்கிறது வேக மாற்றம். வேக மாற்றத்தை பாத்தீங்கன்னா இறுதி வேகம் என்ன, டெல்டா V கேட்டிருக்கி. இறுதி வேகம் என்ன, இந்த திசையில V மைனஸ் ஆரம்ப வேகம் இந்த திசையில V. இப்ப பாத்தீங்கன்னா V பிளஸ் V இதுல திசையை மாத்த, அதாவது காவிகளை கூட்டத்தான் செய்யணும், கழிக்கலாம். அப்ப இந்த திசையை மாத்திடுறேன், இப்படி வருது V. இப்ப பாருங்க V காவி கூட்டல பாருங்க. இது கடைப்பட்ட கோணத்தை பாருங்க. இது கடைப்பட்ட கோணம் என்ன வரப்போகுது, இத பாருங்க. இது கடைப்பட்ட கோணம் என்ன வரப்போகுது, 40 பாகை வரும். இதுக்கு இடைப்பட்ட கோணம் வந்துகிட்டு 40 பாகை வரும். இதுல எப்படி 40 பாகை வருது, இது கிடைப்பட்ட கோணம். இதுக்கு இடைப்பட்ட கோணம் இப்படி 40 பாகை வருது. சாரி, இது வந்துட்டு காவி கொட்டல் இப்படி வராது. ஒரு காவி எடுத்து வரைஞ்சி போட்டு அந்த காவில இருந்து முடிவுல இருந்து தான் அடுத்த காவி வந்துட்டு வரையும். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வர போகுது, ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த காவி எடுத்துன்னு சொன்னா இப்படி V இருக்க போகுது. இந்த காவி எடுத்துன்னு சொன்னா இப்படி இருக்க போகுது, இப்படி V இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது கடைப்பட்ட கோணம் என்ன வரப்போகுது, 40 பாகை வரப்போகுது. எப்படி வரப்போகுது 40 பாகை, இங்க பாருங்க. இது வந்துட்டு என்னது, இத பாருங்க. இது இப்படி வந்து இப்படி திரும்புறதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன, 40 பாகை. இப்படி வந்து இப்படி திரும்புறதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன, 40 பாகை. அதே மாதிரி இது வந்துட்டு மாறி வந்திருக்கு. இப்படி வந்து இப்படி திரும்புறதுக்கு இதை வந்துட்டு அப்படியோ மாத்தி வச்சிங்கன்னு சொன்னா, இதை வந்துட்டு அப்படியோ மாத்தி நேராக வச்சிக்கணும். இப்படி நேராக வச்சா அப்ப அதுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன வரப்போகுது, அதுக்கு இடைப்பட்ட கோணம் வந்துட்டு 40 பாகை வரப்போகுது. அதுக்கு இடைப்பட்ட கோணமும் வந்து 40 பாகை வரப்போகுது. இது பாருங்க, நான் மாத்தி வச்சிருக்கேன். இந்த வேகத்தை வந்துட்டு இன்னாகல இருக்கேன். இந்த வேகம் வந்துட்டு இன்னால இருக்கேன். இந்த வேகத்தை வந்துட்டு நெருங்கிற வேகத்தை வந்துட்டு இன்னால இருக்கேன். இந்த திசையில இருக்கு. இந்த வேகத்தை வந்துட்டு இன்னால இருக்கேன். நான் திசையை மாத்தி எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க, அப்ப அது கடைப்பட்ட மாறுற இது கடைப்பட்ட கோணம் என்ன வருது, 40 பாகை. அப்ப இது கடைப்பட்ட கோணம் என்ன வரப்போகுது, 40 பாகை. நம்ம ஏற்கனவே இது ஒரு விசை வந்துட்டு தாக்குது P சொல்லி, அதே மாதிரி அதே விசை P வந்துட்டு இப்படி ஒரு டீட்டா கோணத்துல தாக்கினுச்சுன்னா விலையில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், R. ஒரு இணைகரத்தை வந்துட்டு பூர்ணப்படுத்துவோம். இணைகரத்தை பூர்ணப்படுத்தினீங்கன்னு சொன்னா இது 2 விசைகள் தாக்கக்கொள்ள, இது 2 விசைகள் வந்துட்டு தாக்கும் போது விலையில் வந்துட்டு இப்படி ஆறுன்னு வரப்போகுது. அப்ப காவி கூட்டல் காவி கூட்டல் எப்படி வரப்போகுது, P பிளஸ் P சொல்லி வரப்போகுது. காவி கூட்டல் R வந்துட்டு P பிளஸ் P வரப்போகுது. அப்ப இதுல விலையில் நம்ம பார்த்துருந்தோம் R வந்துகிட்டு 2P
கொஸ் விலையுள்ள பருமன் வந்துட்டு 2p cos θ போட்டா விலையுள்ள பருமன் வரும்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி ரெண்டு விசைகள் எதிரெதிர் திசையில வந்துச்சுன்னா p, இது p. விரைவிலையில் இது வந்துட்டு தீட்டா கோணத்துல தாக்குது. இது ரெண்டும் எதிரெதிர் திசையில வருது. இதுல பி வந்துட்டு இப்படி வருது, இதுல பி வந்துட்டு திசை மாறி வருது. இப்ப இதுல ஆர் வந்துட்டு எப்படி வரப்போகுது? விலையுள் பி மைனஸ் பின்னு வரப்போகுது. காவிகளோட கூட்டல பாத்தீங்கன்னா பி மைனஸ் பின்னு வரப்போகுது. அப்ப இதுல விலையுள் எப்படி வரப்போகுது? 2p sin θ/2 வரப்போகுது. 2p sin θ/2 வரப்போகுது. அப்ப இதுல விலையுல காண்றது எப்படி? ரெண்டு எதிரெதிர் திசையில வந்துச்சுன்னு சொன்னா 2p sin θ/2 வரப்போகுது. இப்ப பாருங்க, அவ எதிரெதிர் திசையில எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இது ரெண்டும் ஒரு புள்ளியில வந்து பாருங்க, அப்படியோ ஒரே ஒரு புள்ளியில இந்த புள்ளியில தொடங்கினுச்சுன்னா அப்படியோ வந்து முடியாம அடுத்த புள்ளியில அப்படியோ ஒண்டா போகுது. இத பாருங்க, இந்த புள்ளியில வேறையாக போகுது விசை, இந்த புள்ளியில இருந்து வேறையாக போகுது. இது ஒரு புள்ளியில இருந்து அப்படியோ தொடர்ச்சியாக போகுது விசை. அப்ப இது வந்துட்டு 2p sin θ/2 நெடுக்கல், அதாவது ரெண்டும் எதிரெதிர் திசை நெடுக்கல். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, வி ரெண்டும் எப்படி ஒரு புள்ளியில இருந்து அப்படியோ போகுது, அந்த புள்ளி கூடவே வெட்டிட்டு அப்படியே போகுது. அப்ப இந்த இடத்துல நான் அடுக்கணும் என்னது? விலையிலாக 2v sin θ/2. sin θ வந்துட்டு 40 பாக, அதுக்கு 2, அப்ப 2v sin 20 பாகங்கிறது விட. sin 20 பாகங்கிறது விட. எத்தனாவது விட? மூன்றாவது விட. ஆன்சர் 3. எப்படின்னு வருது நல்லா வழங்கிடும். ஒரு காவி கூட்டல் வந்துட்டு இது நடந்திருக்கு. வேகம்ங்கிறது ஒரு காவி, அந்த காவி வந்துட்டு இப்படி போகுது. வேக மாற்றத்தை எடுத்துனா இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம், இதுல இருந்து கழிக்கக்குள்ள இப்படி ஒரு காவி ஒன்று வருது, இப்படி ஒரு காவி கூட்டல் ஒன்று வருது. ஏற்கனவே படிச்சிருந்தோம் பிபி என்று சொல்லி ரெண்டு ஒரே காவிகள் கூட்டப்பட்டால், ஒரே காவிகள் வந்துட்டு கூட்டப்பட்டால் விலையில் வந்துட்டு 2p cos θ/2 வரும் நமக்கு தெரியும் ஏற்கனவே. அதே மாதிரி எதிர் திசைகள்ல வந்துச்சுன்னா எதிர் திசைகள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அப்படியோ வந்து அந்த புள்ளியில இருந்து முறியாம அப்படியோ தொடர்ச்சியா போகும். அப்ப இது வந்துட்டு எதிர் திசை, அதுல விலையில் வந்துட்டு விலையில் பர்மன் 2p sin θ/2 தெரியும். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டும் எதிர் திசையில வந்திருக்கு. 2p sin θ/2, அதாவது 2v sin θ/2 எடுத்திருக்கேன். 2v sin θ/2, 2v sin 20 லாஸ்ட் ஆன்சர் வருது. இந்த கேள்வி ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகா தெளிவாக வழங்கியிருக்கும். ஒரு வேகமாற்ற கேள்வி வந்துட்டு காவி கூட்டல் எப்படி நடக்குதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம ஈஸியா போட்டுடலாம். 2v sin θ/2 வரும். காவிகளின் இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகம், அதாவது டெல்டா வேகமாற்றம் கேட்டான், டெல்டா வி கேட்டான்னு சொன்னா நம்ம உடனே போடலாம் 2v sin θ/2 போடலாம். இந்த sin θக்கு பதிலாக இந்த 40 பாகை போட்டு நம்ம விடத்திலே வந்துட்டு ஷோர்ட்டா வந்துட்டு விட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நிக்க தேவையில்லை. இது வந்துட்டு உங்களுக்கு மெத்தட் வழங்குறதுக்காண்டி போட்டு காட்டியிருக்கேன். இப்ப பாருங்க, அடுத்த கேள்வி என்னது? 59ஆம் கேள்வி. அதாவது மெக்கானிக்ஸ்ல வந்திருக்கிற லாஸ்டான கேள்வியா 59ஆம் கேள்வியை வந்துட்டு பார்ப்போம். மெக்கானிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய 59ஆம் கேள்வி, லாஸ்டா வந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம். என்ன கேட்டிருக்காருன்னு பார்ப்போம். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மரத்துண்டையும் ஒரு கல்லையும் கொண்ட சிறிய முகவை ஒன்று பெரிய முகவை ஒன்றினுள்ளே இருக்கும் நீரில் மிதக்கின்றது. கல்லின் அடர்த்தி நீரின் அடர்த்தியிலும் பார்க்க கூடியது, மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்தது. பெரிய முகவையினுள்ளே இருக்கும் நீரின் மட்டம் உயரம் h பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. உயரம் h பற்றிய கூற்றுக்களை கருத சொல்லிக்காரு. இப்ப அவர் செல்றாரு. இப்ப பாருங்க, அவர் சென்னதை பாருங்க. கல்லின் அடர்த்தியை வந்துட்டு ரோல் 1 எடுக்க, மரத்தின் அடர்த்தியை வந்துட்டு ரோ 2 எடுக்க, நீரின் அடர்த்தி ரோ எடுக்க. ரோ 1 வந்துட்டு ரோவோட பேர் சரியா.
கல்லின் அடர்த்தி பெருசா இருந்தா தான், நீரின் அடர்த்தியோட பெருசா இருந்தா தான் அது வந்துட்டு என்ன செய்யும், அமுலு. மரத்தின் அடர்த்தி நோட்டு எடுக்கணும், அது வந்துட்டு நீரின் அடர்த்தியோட சின்னதா இருந்தா தான் அது வந்துட்டு மிதக்கும். இப்படி வந்துட்டு பேசிக்கான கன்செப்டை வந்து சொல்லி போட்டு கேள்வியை கேட்காரு. ஒரு எச்சிட உயரமா வந்துட்டு இப்படி ஒரு படம் வந்துட்டு எச்சிட உயரம் வந்துக்கிட்டு இப்படி இருக்கி, எச்சிட உயரம் இப்படி இருக்கி, அடுத்தது ஏ கூட்டு பி கூட்டு சி கூட்டு 3 கூட்டு தந்து அந்த கூட்டுக்கு என்ன அந்த எச்சிட உயரத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்காரு. இப்போ ஏ கூட்டுற பாருங்க, கல்லை வெளியே எடுத்து நீரில் இடும்போது எச் குறைகின்றது. அதுக்கு முதல்ல ஒரு கான்செப்டை பார்த்துட்டு பார்ப்போம். நம்ம இப்படி வந்துட்டு நீர் இருக்குது, இப்படி நீர் இருக்குது, இப்படி கல் ஒன்று வந்துட்டு என்ன செய்யுது, உள்ளுக்கு அமர்ந்து கிடக்கு. இந்த கல்லை நான் என்ன செய்யறேன்னா மிதக்க வைக்க போறேன். மிதக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டு கல்லை விட்டு என்ன செய்யணும், அது என்ன செய்யும், மிதக்கும். அது என்ன செய்யும், மிதக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா U சமன் mg ஹரிக்க போகுது. U சமன் mg ஹரிக்க போகுது. ஏன்னா மிதக்குதுன்னு சொன்னா U சமன் mg ஹரிக்க போகுது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. U சமன் mgங்கிறது யூவை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அமிழ்ந்த கனவளவு. இங்க அமிழ்ந்த கனவளவு எடுக்கணும். அமிழ்ந்த கனவளவு எடுத்துன்னு சொன்னா என்ன நடக்குது, அமிழ்ந்த கனவளவு இவ்வளவு கனவளவு வந்துட்டு அமிழ்ந்திருக்கு, இவ்வளவு கனவளவும் அமிழ்ந்திருக்கு. இது ஃபுல்லா வந்துட்டு தாண்டுட்டு இவ்வளவு இங்க பார்த்தா இவ்வளவு வரும். அதை விட கூட அமிழ்ந்த கனவளவு கூட்டின உடனே என்ன செய்யுது, அந்த குற்றியை வந்துட்டு என்னால மிதக்க செய்யக்கூடிய மாதிரி, அந்த குற்றியை வந்துட்டு மிதக்க செய்யக்கூடிய மாதிரி. அப்ப என்ன நடக்குது, இந்த இடத்துல H1 இருந்துச்சு, H1 எடுக்கன், இந்த இடத்துல H2 எடுக்கன். இதால என்ன நடக்குது, அமிழ்ந்த கனவளவு பாருங்க இவ்வளவு இருந்தது. இந்த பாத்திரத்தால இவ்வளவு வந்துட்டு நீர் கூடிருக்கு, இவ்வளவு நீர் கூடிருக்குன்னு இவ்வளவு வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு நீரை வந்துட்டு இடம்பெயர்த்திருக்கு, பாத்திரம் வந்துக்கிட்டு நீரை இடம்பெயர்த்திருக்கு. அப்ப அமிழ்ந்த கனவளவு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பாத்திரம் இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு வந்தது. அது வந்துட்டு அதுல நிறைக்கு வந்துக்கிட்டு சமனாக இருக்க போகுது. U சமன் mg. பாருங்க இதுல என்ன சம்பவம் தெளிவா நடக்குதுன்னு நமக்கு வழங்கியிருக்கணும். இங்க பாருங்க, யூவை விட mg வந்துக்கிட்டு பெருசா இருந்தா தான், யூவை விட mg வந்துக்கிட்டு நிறை வந்துட்டு பெருசா இருந்தா தான் மிதப்பை விட அது வந்துட்டு கீழே கொண்டு விடும். இப்ப யூக்கு பதிலாக அமிழ்ந்த அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு v ρ g எடுக்கன். இங்கால அதுல கனவளவு v, இங்கால அதுல பொருள் அடர்த்தி வந்துட்டு ρ1 g எடுக்கன். இங்கால vg கட் பண்ணா ரோ பெரிது ρ1 மேலுக்கு அடுத்த நிபந்தனை வருது, ρ1 பெரிதுங்கிறதால அமிழுது. இப்ப பாருங்க u பெரிது mg தானே இருக்கு. இப்ப இது ரெண்டு சமணம் எதற்கண்டு சொன்னா என்ன நடக்கணும், இது ரெண்டு சமணாகிறதுக்காண்டி என்ன செய்யணும், மேலுதைப்ப வந்துட்டு கூட்டணும். மேலுதைப்ப கூட்டணும்னா அமிழ்ந்த கனவளவு என்ன இருக்கு, அமிழ்ந்த கனவளவு அதாவது இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு என்ன செய்யணும், அது அதிகரிக்கணும். இடம்பெயர்க்கப்பட்ட கனவளவு வந்துட்டு அதிகரிச்சாதான் என்ன செய்யும், அது வந்துட்டு மிதக்கும். அப்ப இதாலதான் வந்துட்டு H2 வந்துட்டு கூடுது, இதாலதான் வந்துட்டு H2 வந்துட்டு கூடுது. அப்ப இந்த காரணம் நமக்கு வந்துட்டு தெளிவாக வழங்கி இருந்தா தான் இந்த கேள்வியை வந்துட்டு இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி. அதாவது என்ன சம்பவம், அமிழக்கூடிய பொருளை மிதக்க வச்சா இந்த சம்பவம் நடக்குதுன்னு நமக்கு தெளிவா வழங்கி இருந்தா தான் இந்த கேள்விகளை வந்துட்டு ஈஸியா நம்மளால செய்ய முடியும். இந்த கேள்வியை வந்துட்டு ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அப்ப இந்த பாத்திரத்தால இவ்வளவு வந்துட்டு நீர் வந்துட்டு இடம்பெயர்க்கப்பட்டதாலதான் இது வந்துட்டு என்னது மிதக்குது, இது வந்துட்டு மிதக்குது. இது வந்துட்டு குறைஞ்ச அளவு வந்துட்டு அதாவது குறைஞ்ச அளவு அமிழ்ந்ததால குறைஞ்ச அளவு நீரை தான் வந்துட்டு இடம்பெயர்த்ததால இது வந்துட்டு ஃபுல்லா அமிழ்ந்துட்டு இது வந்துட்டு என்ன செய்யுது, மிதக்கிறதுக்கு தேவையான அளவு இடம்பெயர்க்குது. நீரை இடம்பெயர்த்ததால அது வந்துட்டு மிதக்குது. இப்ப என்ன செய்யுது, இடம்பெயர்க்கிற அளவு நீர் வந்துட்டு அதிகரிச்சதாலே H2 வந்துட்டு பெருசாக இருக்குது, என்னது H1 விட. அப்ப உயரம் என்ன செய்யுது, ஒரு பாத்திரத்தை வச்சு அமிழ வைக்கிறதால அதுல உயரம் நீர்மட்டத்தில் உயரம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. அந்த பாத்திரம் வந்துட்டு ஒரு அளவு வந்துட்டு நீரை இடம்பெயர்க்கிறதால பாத்திரத்துல நீர்மட்டம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. அதே மாதிரி தான் இங்க கல்லை வந்துட்டு இங்க போட்டு சொன்னா என்ன நடக்க போகுது, ஒரு கல்லை வந்துட்டு இதுக்குள்ள போட்டு சொன்னா உயரம் வந்துகிட்டு இவ்வளவு உயரத்துக்கு தான் இருக்க போகுது. இதை வந்துட்டு மிதக்க வச்சுன்னு சொன்னா உயரம் என்ன செய்யுது, அதிகரிக்கும். உயரம் வந்துட்டு அதிகரிக்கும்.
அதே தான் ஏ கூற்றில் கட்டிக்காரு. கல்லை வெளியே எடுத்து நீரில் இடும்போது எச் குறைகிறது. இதை மறுதலை கட்டிக்காரு. இந்த கல் எடுத்து உள்ளுக்கு போட்டேன்னு சொன்னா இவ்வளவு நீர் இருந்தது என்ன செய்யும், அப்படியோ குறைஞ்சி இந்த மட்டத்துக்கு வந்துடும். இந்த மட்டத்துக்கு வந்துடும் நீர். அப்படியோ என்ன செய்யும், நீர் அப்படியோ வந்துட்டு இந்த மட்டத்துக்கு வந்துடும். ஒரு அமலக்கூடிய ஒரு பொருளை மிதக்க வச்சுன்னா நீர்மட்டம் உயருது. அதே திரும்ப அமல வச்சுன்னு சொன்னா நீர்மட்டம் என்ன செய்யும், பனியும். நீர்மட்டம் வந்துட்டு பனியும். அப்ப ஏ கூற்று என்னது, ஏ கூற்று சரியான கூற்று. இது வந்துட்டு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பி கூற்றை பாருங்க. மரத்துண்டை வெளியே எடுத்து நீரில் இடும்போது எச் மாறாமல் இருக்கின்றது. மரத்துண்டு எடுத்து, மரத்துண்டு ஏற்கனவே மிதக்கும் தானே. மரத்துண்டு எடுக்கன் வந்துட்டு, மரத்துண்டு வந்துட்டு இதுக்குள்ள ஒரு மரத்துண்டு எடுக்கன், இதுக்குள்ள ஒரு மரத்துண்டு எடுக்கன், இப்படி ஒரு மரத்துண்டு இருக்கி. அதே சமயத்தில் என்ன செய்யறேன், ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த மரத்துண்டை வந்துட்டு போடுறேன். இதுவும் மிதக்கத்தான் போகுது, இதுவும் மிதக்கத்தான் போகுது. இதால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இதை வந்துட்டு அதுக்குள்ள விட்டாலும் சரியா, இதுக்குள்ள விட்டாலும் சரியா, அப்படியே வந்துட்டு என்ன செய்ய போகுது, அது வந்துட்டு மிதந்து தணிக்க போகுது. இதுவும் யூ சமன் எம்ஜி தான், இதுவும் வந்துட்டு யூ சமன் எம்ஜி தான். இதுல எந்த ஒரு மாற்றம் நடக்க போறது இல்லை. ஏன், ஏற்கனவே அமிழ்ந்துட்டு இருக்கிறது திரும்ப ஒரு பாத்திரத்துக்குள்ள விட்டேன்னா அதுவும் வந்துட்டு என்ன செய்ய போகுது, அமலத்தான் போகுது. அதுவும் வந்துக்கிட்டு அமலத்தான் போகுது. அப்ப பி குற்றம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே எடுத்து நீரில் இடும்போது எச் மாறாமல் இருக்குது. அப்ப எச்சில ஏதாவது மாற்றம் இருக்குமா, அதே அமல்றதால எச்சில கூடவே மாட்டுச்சு, குறைய மாட்டுச்சு. அப்ப பி குற்றம் சரி. சி குற்ற பாருங்க. சி குற்ற என்ன சொல்லுது, கல்லையும் மரத்துண்டையும் வெளியே எடுத்து, இந்த கல்லையும் மரத்துண்டையும் வெளியே எடுக்காது. ஏற்கனவே உயரம் வந்துக்கிட்டு இப்ப எச் வந்துக்கிட்டு இப்படி இருக்கு. இப்ப கல்லையும் மரத்துண்டையும் வெளியே எடுக்காது. வெளியே எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு மிக்க கட்டி நீரில் இடும்போது அவை முகவையின் அடிக்கு செல்லும். ஒரு மிக்க கட்டி என்ன செய்யறாருண்டா, நீரில் இரு. ஒரு மிக்க கட்டி நீரில் விட்டாருன்னா அது வந்துட்டு முகவையின் அடிக்கு வந்துட்டு போகுதான். இப்படி வந்துட்டு நீரின் அடிக்கு போகுது. இது வந்துட்டு கல்லாகவும், இது வந்துட்டு கல்லாகவும், இது வந்துட்டு மரக்குற்றியாகவும் இருக்க போகுது. இது நீரின் அடிக்கு கீழே போகுதான். அடிக்கு கீழே போடுறதால எச் வந்துட்டு அதிகரிக்கின்றன. எச் வந்துக்கிட்டு அதிகரிக்கின்றன. எச் வந்துட்டு அதிகரிக்குமா, ஏற்கனவே வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தது, ஏற்கனவே வந்துட்டு இது ரெண்டும் வந்துட்டு என்னது, மிதந்துட்டு இருந்தது, மிதந்துக்கிட்டு இருந்தது. இப்ப என்ன நடக்க போகுதோ, எடுத்ததால என்ன செய்ய போகுது, எடுத்ததால உயரம் என்ன நடக்கும், உயரம் குறையும். உயரம் வந்துக்கிட்டு எச் வந்துட்டு என்ன செய்யும், குறையும். எடுத்த உடனே எச் வந்துட்டு என்ன செய்யும், குறையும். இப்ப மரத்தையும் கல்லையும் வந்துட்டு கீழே விட்ட உடனே கொஞ்சம் வந்துட்டு என்ன செய்யும், கொஞ்சம் வந்துட்டு என்ன செய்யும், மரம் கல்லுங்கிறதால அடியில வந்து உள்றதால இது வந்துட்டு ஒரு அளவு வந்துட்டு நீரை வந்துட்டு இடமே இருக்குதானே. இவ்வளவு வந்துகிட்டு ஒரு அளவு வந்துட்டு கனவுல வந்துட்டு இடமே இருக்குதானே, நீரின் கனவுல வந்துட்டு இடமே இருக்குதானே. அப்ப இந்த அளவு ஒன்று எடுத்துட்டுச்சுன்னா இவ்வளவு வந்துட்டு எச் பண்ட அளவுக்கு என்ன செய்யும், எச் பண்ட அளவுக்கு வந்துட்டு உயரத்துல நீரை வந்துட்டு மேலுக்கு இடமே இருக்கும். அப்ப நீரை வந்துட்டு உயர்த்தும். ஆனா ஏற்கனவே இருந்த இந்த எச்சிட அளவை விட்டு மிஞ்சிற அளவுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு இந்த எச்சை விட கூட வந்துட்டு அதோட உயரத்தை வந்துட்டு அதிகரிக்குமா, நீர்மட்டம் வந்துட்டு அதிகரிக்குமா, இல்லை. என்ன செய்யுது, நீர்மட்டம் வந்துட்டு ஏற்கனவே இருந்ததோட குறைஞ்சிதான் இருக்கு, ஏற்கனவே இருந்ததோட குறைஞ்சிதான் இருக்குது. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தாலே விளங்கும். ப்ராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே ஏற்கனவே இருக்கு. அதுல எடுத்துன்னு சொன்னா நீர் வந்துட்டு என்ன செய்யும், குறையுது. திரும்ப கொஞ்சம் விட்டுனா கொஞ்சம் நகரும், அதே அளவுக்கு வராது, கொஞ்சம் நகரும். அப்ப பாத்தீங்கன்னா நீர்மட்டம் என்ன செய்யுது, குறைஞ்சிதான் இருக்குது, தவிர கூடவில்லை. அப்ப சி கூற்ற பாருங்க, சி கூற்றும் பச்சை போல, சி கூற்று பச்சை போல. அப்ப ஏயும் பியும் சரிங்கிறதால ஆன்சர் என்ன வருது, ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் வருது, ஆன்சர் ரெண்டாவது வருது. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு பொருளை, ஒரு அமலக்கூடிய பொருளை வந்துட்டு மிதக்க வச்சிருந்துச்சுன்னா, ஒரு அமலக்கூடிய ஒரு பொருளை வந்துட்டு மிதக்க வச்சிருந்துச்சுன்னா நீர்மட்டம் உயரும்ங்கிற விஷயம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஏன் இந்த நீர்மட்டம் உயருதுன்னு, அமலக்கூடிய கனவளவு வந்துட்டு இருக்கக்கூட அதுல அமலக்கூடிய பொருள கடவுளவு கொஞ்சம் தான் இடமே இருக்கும். அது ஒரு பாத்திரத்துக்குள்ள விட்டக்குள்ள அது மிதக்கக்குள்ள அதிக அளவு வந்துட்டு நீரை வந்துட்டு இடமே இருக்கிறதால அது வந்துட்டு மிதக்குது. அந்த விஷயம் நமக்கு தெரியும். அடுத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா
அடுத்த பி கூற்றுல சொல்றாரு ஒரு மிதக்கக்கூடிய பொருளை திரும்ப வந்துட்டு மிதக்க வச்சுன்னா எந்த ஒரு மாற்றம் நடக்க போறது இல்ல. மூன்றாம் கூற்ற பாருங்க, ஏற்கனவே இருந்தது அப்படியோ எடுத்துட்டு, அதாவது ஏற்கனவே மிதந்துட்டு இருந்ததை எடுத்துட்டு அதை வந்துட்டு அமுல செஞ்சா என்ன நடக்கும்? அதுல உயரம் வந்துட்டு அதிகரிக்குமா? இல்ல, உயரம் வந்துட்டு குறையும். இந்த மூன்று விஷயம் வந்துட்டு இதுல கிளியர் ஆக்கப்படுது. அப்ப இதை வந்துட்டு அழகா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விஷயம் அழகா தெளிவா வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்குரிய விளக்கம் ஃபுல்லா பார்த்தாச்சு. மெக்கானிக்ஸுக்குரிய விளக்கம் வந்துட்டு ஃபுல்லா பார்த்தாச்சு. இதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்தா என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா என்கிட்ட நீங்க அழகா கேட்கலாம். அதுக்குரிய பதிலை நான் தருவேன்.